கோவில் போட்டு அவர் பேர் கணேஷ் தான். அப்படிங்களா? சரி சரி சரி. அவர் அவர் பேர் கணேஷ் தான். அப்படிங்களா? சரி சரி சரி. அவர் சாமி, எனக்கு ஒரு பிரச்சனை, என்ன நடக்குதுன்னே தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல் சாமி. பேருங்க? சடையாண்டி சாமி. சடையாண்டி ஜாதகம். ஒரு கணக்கு போட்டுக்கிறேன். சரி சார். நம்முடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு இதாக இருக்குது. சடையாண்டி, உங்களுடைய ஜாதகத்தில் விதி ரொம்பவே விளையாடி இருக்குது. கடுமையான ஊழ்வினை தோசை இருக்குது. இந்த தோசத்தினால நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி வந்துருக்கீங்க. 2-3 தடவை தற்கொலைக்கு போயிருக்கீங்க. உண்மையாக அந்த அளவுக்கு மனவேதனை இருக்கிறீங்க. இப்போவுமே எத்தா பித்த தெரியுங்கிற மாதிரி உங்களை தேடி வந்து உங்கள் ஜாதகத்தில் கடுமையான ஊழ்வினை தோசை இருக்குது. அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஒரு 9 வாரம் கடுமையான விரதம் இருந்து ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணிடுங்க. அது போக அசைவம் சுத்தமாக புழங்கக்கூடாது. அசைவமே சேர்க்கக்கூடாது. முட்டையிலேருந்து எந்த அசைவமும் சேர்க்காதீங்க. அப்படி விரதம் இருந்து சிவனை வேண்டிக்கிட்டு சிறுமலைக்கு 9வது வாரத்தில் போய் அங்கே வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணி நல்லா கடுமையாக வேண்டிட்டு வாங்க. இந்த ஜாதத்தை கொண்டு போய் சிவன் பாதத்தில் வச்சு நீங்கள் ஊழ்வினை தோசைலாம் நீங்கணும்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கிடும். அதுக்கப்புறம் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வசந்த வீச ஆரம்பிச்சிடும். இந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறிடும். சரிங்களா? சடையாண்டியோட வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்கு. நீங்கள் எந்த ஊர்? பெரிய கோட்டை. நம்ம ஊர் திண்டுக்கல் தான். சிறுமலை திருவிழாவா? அதுதான் வந்துகிட்டு இருக்கோம். இறைவனை பார்த்துட்டு சிவன் கோயிலுக்கு எவ்வளோ தம்பி 5 ரூபா கொடுக்கணும். பக்கத்தில்
கிலோமீட்டர் போகணுமா? சரி சரி சரி. மாறீங்களா? சாப்பிட்டீங்களா? அவங்க சாமிங்க, நாங்களா சாமிங்க. சாமி சாமி சொல்லுப்பா. சாமி சொல்லுங்க சாமி. ஜீவ சமாதி எங்கே சாமி இருக்கு? இங்கே அகஸ்தியபுரம்னு சொல்லி அகஸ்தியர் சிவசக்தி ஆலை அப்படிங்களா? இருக்குது. சரி சரி. கோயில் எங்கே இருக்கு? இங்கே அடிவாரத்தில் இருக்குது. அடிவாரத்தில். இன்னைக்கு திருவிழாவாம்ல? ஆமாம், இன்னைக்கு திருவிழா. சரி சாமி சரி சாமி. வாங்க போகலாம். நீங்கள் எப்படி சாமி அங்கே இங்கே இருக்கீங்களா? அப்படி இங்கே முதல் நான் சேவையில் இருந்தேன். அப்படிங்களா? இதுக்கிட்டு இப்போ நான் வெளியே போய்கிட்டு இருக்கேன். புது பூஜைகள் மகேஷ் பூஜைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன், வெளியே வந்து. அப்படிங்களா சாமி? அது ஊரில் சொன்னாங்க சாமி, இந்த இதில் ஜீவ சமாதின்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் வந்துட்டேன். நாங்கள் இப்போ வந்து பார்க்க வந்தோம். இப்போ இடையில உங்களை பார்த்துட்டேன் நான். பரவாயில்ல. சொல்லுப்பா. ஒரு ஜோசியக்காரர் வந்து ஜீவ சமாதியில் போய் பூஜை பண்ணா நல்லது நல்லதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி அதனால நான் மலை ஏறி வந்திருக்கேன் சாமி. நல்லது நடக்குமா? நல்லது கட்டாயம் நடக்கும். சரி சாமி. இங்க வந்து குட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து மலை. சரி சாமி. நம்ம பாசையில. சரி சாமி. வெள்ளி மலையான் இதுக்கு பேரு. சிவனோட பேரு, இன்னொரு பேர் வந்து வெள்ளி மலையான். இந்த கோயிலோட பேரு. சரி சாமி. நீங்க நம்பிக்கையா நீங்க செய்யுங்க. சரி சாமி. வெற்றிகரமா நடக்கும். சரி சாமி. ஓ நமச்சிவாய, அறிவோ நமச்சிவாய. சரி சாமி. போலாமா சாமி? போலாங்க. பக்கமா தூரமா சாமி? பக்கம் தான். ஐயா ஒரு டீ போடுங்கய்யா. இதான் போட்டீங்க. சரிங்க. போடுங்க போடுங்க. ஐயா இந்தாங்க. நம்ம ஊருக்குள்ள வெயிலுங்கய்யா, இங்க குளிர் தாங்க முடியலப்பா. மணி பார்த்தீங்க சார். ஐயா ஜீவ சமாதி எங்கேயா இருக்கீங்க? பக்கம் தான், ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஐயா அங்கே ஆள் இருப்பாங்களா? இருக்குது. இன்னைக்கு மண்டல பூஜைங்க. பூஜை நடந்துக்கிட்டு இருக்கா? சரிங்க சரிங்க. பூக்குழி இறங்கி தான் இருமுடி கட்டி போவாங்க. அப்படிங்களா? பூக்குழி இருக்கு. சரிங்க சரிங்க சரி. நான் கரெக்டாக வந்திருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம். சரி. ஐயா ஐயா சொல்லுங்க. ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல்ங்க. சரிங்க. அதுக்கு தான் அங்கே வந்திருக்கேன். சரிங்க. அதாவது நடக்கும்ல? கீழே சிவசக்தி இருக்கு அடிவாரத்தில். சரிங்க. மேலே மலை மேலே சிவன் இருக்காரு. சரிங்க. அங்கே போயிட்டு வாங்க, உங்கள் நேரத்து கடையெல்லாம் கண்டிப்பாக பழிக்கும். சரிங்க சரிங்க. சொல்லுங்க.
அண்ணே பூ எவ்வளோண்ணே? எவ்வளோ சாமி வேணும்? 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு? நான் 10 ரூபாய்க்கு உண்ணே. 10 ரூபாய்க்கு இல்லை சாமி, 10 ரூபாய்க்கு தான், 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆமாம் சாமி. சரி கொடுங்கண்ணே. அம்மா வந்துட்டேம்மா, கோயில் பக்கம் வந்துட்டேன். பக்கத்து கோயில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அங்கே சாப்பிட்டேன். ஏன்னா கொஞ்சத்துல உள்ளே போயிடுவேம்மா, கோயிலுக்குள்ளே போயிடுவேன், சிவனுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நாள் கூப்பிட்றேம்மா. சரிம்மா சரிம்மா. கட்டு. நான் வந்து இங்கே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுற்றி காட்டுறது தான் என்னோட காட்டு மல்லி இருக்குமா இங்கே இருக்கு. இங்கே அவங்க காட்டுக்குள்ளே போகணும், பூக்கிற சீசன். சாமி ஒன்றும் முடியல, கால்லாம் வலிக்குது. இதான கோயில், நீங்க போயிட்டே இருங்க, நான் அப்படியே வந்துடுறேன். உட்கார்றேன் சாமி. சரி உட்காரு நம்ம உட்காரு. சரி சாமி சரி சாமி. எப்படி தூரம்? ஐயோ சிவனை பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லைப்பா. ஐயோ இந்த சாமி வர போய் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டி விட்டுட்டாரு. அப்பா சிவனே, நம்ம நினச்சது நிறைவேறணும். அப்பா சிவனே காப்பாற்று, காப்பாற்று சிவனே காப்பாற்று.
தம்பி உட்காந்து தூங்கிட்டு இருக்கியே, அதான் இடமெல்லாம் இருக்கு, தூங்க வேண்டியதானே? தியானம் பண்ணிட்டு இருக்கியா? தூங்கியா? அப்பா சிவனே, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைலாம் தீரணும், நான் பட்ட கஷ்டங்கள்லாம் தீரணும், என்னை காப்பாற்றி விடுப்பா சிவனே. நீ ஒன்றும் கவலைப்படாது, கடவுளை முழுசாக நம்பிக்கை குருநாதரே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிவனப்பா சிவனப்பா. சாமி, காவிஸ்ட் கெட்ட மணிக்கு ஒரு சாமி உள்ள வந்தாரு, பாத்தீங்களா சாமி? இல்லையே, காவிஷ்ணு கட்டின சாமி யாரும் வரலையே. இல்ல சாமி, உள்ளதான் சாமி வந்தாரு. நீங்க அந்த பச்சை சட்டை போட்டாலும் வந்திருக்காரு, அப்புறம் உங்களும் வந்திருக்காரு. இல்ல சாமி, அந்த சாமி எப்படி திண்டுக்கல்ல இருந்து எவ்வளவு பஸ்ல வந்துச்சு, நான் சாமிடா நேரம் வந்து டீ கல்ல டீ குடிச்சிட்டு 2 பேரும் கோயில் வர வந்த சாமி. எனக்கு கால் வலிச்சிச்சு, அதனால சாமி முன்னுக்கு அமுச்சு விட்டு நான் உட்காந்து வந்தேன் சாமி. கோயிலுக்குள்ளதான் வந்தாரா? ஆமா சாமி. அப்போ வர இவரை பாரு, இவரா? சாமி இவர்தான் சாமி, இவர்தான் சாமி. அப்போ உனக்கு அது கடவுளே கூட வந்திருக்காரு பாரு. பா சிவனே, நான் தான் அவனை தேடி வந்தேனா, நீ என் கூடயே வந்திருக்கியப்பா. சிவனே என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. சிவனே என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்தப்பா. சிவனே என்னை காப்பாத்து அப்பா. சிவனே என்னை காப்பாத்து அப்பா. நான் தான்ப்பா அவனை விட்டுட்டேன், நான் தான் அவனை விட்டுட்டேன். எங்கப்பா நீ இருக்க அப்பா?
அப்பா சிவனே சிவனே அப்பா எங்கப்பா போனேன் இங்கே தான் போனேன் விட்டு போனேன் அப்பா சிவனே ஐயோ அப்பா சிவனே ஐயா சிவனை பார்த்தீங்களா ஐயா சிவனை பார்த்தீங்களா ஐயா ஐயா பார்த்தீங்களா ஐயா நீங்க தான் தியானம் பண்ணி கிட்டீங்க போறப்ப பார்த்தீங்களா ஐயா 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 சிவனே சிவனே என் கூடயே வந்திருக்கியா சிவனே நான் தான் அவனை விட்டுட்டேன் சிவனே ஐயா ஐயா எங்கேயா இருக்க நீ அப்பா அப்பா ஹலோ ஹலோ ஆ ஆ அது அப்புறம் கரெக்ட் முடியும் நான் கோயிலுக்கு வந்தேல என் கூடயே சிவன் வந்திருக்காரு எனக்கே தெரிலடி என் கூட தானே வந்திருக்காரு கோயில் வரையும் நானே ஒன்றும் கவனிக்கலடி கடைசியில் நான் தானே சிவனை விட்டுட்டேன் நம்ம கஷ்டமெல்லாம் இன்னையோட தீர்ந்துட முடியும் எல்லா கஷ்டமும் தீர்ந்துட முடியும் நம்ம நிம்மதியாக வாழலாம் சிவனை கூட வந்திருக்காரு ஐயோ அப்பா இந்த வந்துடுறேன் வீட்டில் சொல்கிறேன் ஆ சரி 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 ஆ போனேன் வரேன் அப்பா சிவனே அப்பா சிவனே முதல் தடவை பார்த்துருக்கப்பா யாருக்காச்சும் இந்த இது கிடச்சிருக்கா எனக்கு இந்த பாக்கி கிடச்சிருக்குது சிவனே ஐயா எங்கேயா இருக்க ஆயா அப்பா சிவனே நான் வேண்டுதல் வச்சதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாமே சரியாக போச்சு நீ வந்துட்டப்பா என்கிட்ட நீ வந்துட்ட சிவனே நீ வந்துட்ட எனக்கு அது போதும் சிவனே அது போதும் ஐயா ஐயா சாமி நான் படிக்கட்டு ஏறி போகிறப்ப நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் உங்களை நக்கல் பண்ணிட்டேன் சாமி என்னை மன்னிச்சுக்கங்க சாமி என்னை மன்னிச்சுக்குங்க ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க சாமி மன்னிச்சுக்கங்க சாமி மன்னிச்சுக்கங்க நான் சிவனை பார்த்துட்டேன் சாமி அது சிவனை பார்த்தீங்க ஆமாம் சாமி பார்த்துட்டேன் சாமி பார்த்துட்டு பல சித்தர் தவம் இருந்தே பார்க்க முடியல நானே வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் என்னாலையும் பார்க்க முடியல நீங்கள் எப்படி பார்த்தீங்க சாமி நான் பார்த்துட்டேன் சாமி உங்கள் வழியாக சாமி நடந்து போனாரு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம் ஆமாம் சாமி இனிமேல் உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் சரி எல்லாம் நல்லா நடக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு வாங்க போகலாம் ஆமாம் சாமி என்னன்னு தெரியல சாமி எனக்கு ஆண்டவன் கண்ணை முடிச்சிட்டான் சாமி சாமி பார்த்துட்டேன் சாமி நான் சிவனை பார்த்துட்டேன் சாமி வந்திருக்காருன்னா நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம் ஆமாம் சாமி ஆனால் எனக்கு தெரியல சாமி நான் என்ன பண்ண தெரியல சாமி எனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஆமாம் சாமி நான் போயிட்டு வரேன் சாமி எதுவும் நினச்சிக்காங்க சாமி பா சிவனே நான் மன்னிப்பு கேட்டேன் சிவனே இனிமேட்டு யார் நக்கல் பண்ண மாட்டேன் சிவனே சரி நானும் வரேன் போகலாம் வாங்க பஸ்ஸுக்கு போவோம் சரி சாமி போகலாம் சாமி வாங்க சாமி நம்ம 2 பேர் போகலாம் சாமி வாங்க சாமி போகலாம் சாமி இன்னும் சாமி வரேன் சரி போட்டு சாமி சாமி நம்ம நண்பர் சாமி 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 நம்ம நண்பர் சாமி சார் பேச பாருங்களா ஆமாம் சார்